ஆனால் ஏப்ரல் மாதமா எந்த மாதமா கேட்டிங்கனாக்கா அதெல்லாம் நான் உங்களை டிபேட் பண்ணுறதுக்கு இல்லை. இயேசு மரித்தார், உயிர்த்து இருந்தார். ஓகே, ஸோ சேலஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே யாரும் இல்லை. இயேசு மரித்தது உண்மை, சரித்திரபூர்வமாக உண்மை. அதுக்கு முன்பு மீண்டுமாக ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு பிரசத்தை போடுறோம். இந்த குறி அடிக்கிறது தெரியுமா? குருவி இல்லை, குறி அடிக்கிறது தெரியுமா? எதுவுமே தெரியும். குறி அடிக்கிறது என்னது? ஒரு கை தான் பார்க்கணும், அவனுக்கு தெரியுது. குறி அடிக்கிறது தெரியுமா? குருவி இல்லை. இந்த பொங்கல் இந்த காயப்பிடிக்க வரும் பொழுது என்ன செய்வாங்கன்னாக்கா கண்ணை கட்டிடுவானுங்க, ஒரு பானை மேலே வச்சிருவானுங்க. சரியா வழங்க சொல்றது ஓரளவு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. படம் தெரிஞ்ச வந்துடும் குறி அடிக்கிறது. சரி, இந்த குறி அடிக்கும் என்ன செய்வானுங்க, அடிகளுடைய கண்களை கட்டிடுவானுங்க. அதை கட்டிட்டு ஏன் செய்வாங்க, குயம் கருக்கும். அவனை சுத்தோடுவாங்க. அதெல்லாம் சத்தம் போடுவான். அவன் விசில் அடிப்பான், அவன் கேட்டுவான். அந்த குறி அடிக்கிற கண்ணு தெரியாது. அப்ப ஒரு 7 வயசு பையன் நம்ம அடிக்க மாதிரி அந்த குறி அடிச்சிருப்பான், கரெக்டா அடிப்பான். 7 வயசு பையன் ரொம்ப பேர் அடிக்க முடியல. அப்ப அவங்க கேட்டாங்க, டேய் இவ்வளவு சத்தம், இவ்வளவு விசில் சத்தம், இவ்வளவு கை தட்டு, அவங்க காதுகிட்ட வந்து அவன் வந்து பேசுறான், கத்துறான், இப்படி எப்படிடா உனக்கு தெரிஞ்சிச்சு, கரெக்டாவே அடிச்சுட்ட? அவன் சொன்னாங்க, ஆமா எல்லாம் சத்தம் கேட்டுச்சு, ஆனா ஒரே ஒரு சத்தம் எங்க அம்மாவோட சத்தம் கேட்டுச்சு. மற்ற சத்தத்தெல்லாம் சைலண்ட் பண்ணிட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, ரைட்ல போ, லெஃப்ட்ல போ, நேரவா, கையை தூக்கு, அடிக்காத. அது வந்து அந்த குறி வந்து சொல்லுவானுங்க, மேல தூக்கி கீழே தூக்கி, மேல தூக்கி கீழே தூக்கி ஏற்றுவானுங்க. அடிக்காத அடிச்சுட்டான். அப்படி பானம் உடைஞ்சிருச்சு. இது என்ன தெரியுது? அவனுடைய தாய் வார்த்தை. அதே போல இன்றைக்கு ஆண்டு சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை காதுள்ளவன் அநேக சத்தங்கள் நம்ம பத்தில கேட்கும். இந்த உலகத்துல அநேக சத்தங்கள் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணும். நம்ம போகின்ற இலக்கை அது கடமாட செய்யும். ஆனா ஆண்டு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன். யாரோட சத்தத்தை கேட்கணும்? தேவனுடைய சத்தத்தை, ஜீவனுள்ள தேவனுடைய. எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? முன்னுக்கு என்ன இருக்குமா? நான் ஒரு பைபிள் வச்சிருக்கேன். பெருமான் ஹீரோ அப்படின்னா என்ன இருங்க? ஆமா, பெருமாள் இல்லடா, பெருமாள் அவன் என்னது? என்னது? is a living word. நம்ம தமிழ் பைபிள் பார்த்தோம்னா பரிசுத்த வேதாகமும் இருக்கும். ஆனா இங்க அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இது ஜீவனுள்ள வார்த்தை. பெருமான் யான் இதோ
சுகாதாரம் hidup percaya. Saya அன்பானவர்களே, இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் விரும்பும் போயிருக்கேன், எனக்கு தெரியும். ஒரு ஜாமெல்லாம் மாட்டி அடிச்சு பிடிச்சிட்டு வந்து எப்படி சொல்லுவோம், நம்ம கைது கொடுக்குமா பேசுவோம். ஓகே, வெரி குட். ஓகே, பிடிச்சி ஃபர்ஸ்ட் 7 வார்த்தைகள் உங்களுக்கு தெரியணும். டக்குன்னு முதல் வார்த்தை சிறுவில் சொல்லும் பொழுது, பிதாவை இவர்களை மன்னியும். வெற்றி 27 தயவு செய்து பயிர் வைத்திருக்கிறவங்க டக்குன்னு இங்கே தொடர்ந்தீங்கன்னாக்கா, ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகமான வசனங்களை வாசிக்க போகிறோம். இப்போ டக்குன்னு வாசிச்சிங்கனாக்கா மற்றவங்களுக்கும் ஒன்று இது நான் கொண்டு வரல. ஓகே, வெற்றி 27வது அதிகாரம், 27 அதிகாரம் வசனங்கள் 26 29 வரைக்கும். ஓகே, அப்புறம் அவங்க எடுக்கிற வரைக்கும் சொல்றீங்க என்ன நடக்குதுங்கன்னாக்கா, அவங்கள சிலுவைக்கு கொண்டு போறாங்க. அங்கே போர் வீரர்கள் எல்லோரும் அவரை அடிக்கிறாங்க, துப்புறாங்க, அரைகிறாங்க. அறையும் பொழுது இதாவே இவர்களுக்கு மணி முதல் வார்த்தை முதல்ல ஒரு படம் போட்டாங்க, ஒரு சின்ன கிளிப்ஸ் மாதிரி போட்டாங்க. முதல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்து பேர் வந்து என்ன பேர், பேஷன். இது நல்ல ஒரு பிரபலமான ஒரு படம். ஸோ இதை நடிச்சது பேர் வந்து பில் கிப்சன். இது பெரிய ஒரு பிரபலமான ஆக்டர் இல்லை. இந்த படம் நடிச்சது பிறகு பில் கிப்சன் அப்ப இந்த படத்தை அவர் எடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது ரொம்ப பெரிய டைரக்டர்ஸ் அப்படி நினைக்கிறேன், இந்த படம்லாம் நம்ம மார்க்கெட் வந்து பிடிக்காது, இந்த மார்க்கெட்டில் நம்ம காசு வந்து செலவாயிரும், வீணாயிரும், இந்த படம் எடுக்காத, வேண்டாம். ஏன்னா இது ஒரு மதத்துக்கு சேர்ந்த சம்பந்தப்பட்ட ஒரு படம். ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனா அந்த படம் 3 மில்லியன் கத்துரும் எடுத்திருக்காங்க, 3 மில்லியன் எடுத்தாங்க. ஆனா அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன ஆச்சுட்டாக்கா 11 மில்லியன். இன்றைக்கு அந்த படம் ஃபேமஸ் ஆனது. ஏன் இந்த படம் அன்பானவர்களே, அதுல இருந்து அவர் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு அநேக இந்த படத்தை பார்த்து ரசிக்கப்பட்டார். பிதாவே இவர்களை மன்னி முதலாவது வார்த்தை. இரண்டாவது வார்த்தை லூக்கா 23:39 40 இருக்கா? லூக்கா 23 வசனம் 39 40. இயேசுவை நோக்கி இங்க என்ன நிப்பாட்டணும்? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை மறிக்க போற இயேசு சுவாமி மறிக்க போறாரு. கண்டில பெரிய தண்டனை ரோம ராஜ்யத்துல ஒரு கொடூரமான, அது என்ன தண்டனை எப்படின்னாக்க நம்ம தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி தண்டனை தான் இந்த சிலுவையில் அடிக்கின்ற தண்டனை. சாவுப்பட ஒரு மனுஷனுக்கு போயிட்டு என்ன நினைவு கூறுங்க, ஒரு அப்புறம் நம்ம நம்பிக்கை பாருங்க, அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க. இயேசுவே என்ன நினைவு, ரிமெம்பர். ஓகே, அகைன் யோவான் 19:26 சொல்கிறது, ஸ்திரீயே இதோ உன்னுடைய குமார். யோவான் 19:26.
இருக்கா? அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகிலுள்ள தமக்கு அம்மா என்ற சீஷரையும் கண்டு நம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷரை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இவனுடைய ஒரு என்ன நடந்தா பெற்றவங்க பிள்ளைங்க அர்த்தம் பண்ணோம் சாவு. ஆனா பெற்றவங்க பிள்ளை நடக்கம் பண்ணும்போது பிள்ளைங்க பெற்றவங்க நடக்கம் பண்ணணும். ஏன்னா பெற்றவங்களுக்கு வயசாச்சு, அவங்க இறந்துட்டாங்க. ஆனா பெற்றவங்க பிள்ளைங்களை அடக்கம் பண்ணும்போது எப்படி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் பண்ணவங்க இடையில அவனுக்கு 29 வயசு தான் ஆக்சிடென்ட் இறந்துட்டான். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இங்க அதான் நடக்குது. என்னோட மகன் 33 வயசு, இயேசுக்கு உங்க தாயாரு மேரி பார்க்குறாங்க. இந்த பையனை வளர்த்து ஆளாக்கி பெருசாக்கி அங்கே மரணத்துக்காக போராடி கொண்டு மறிக்க போற கொஞ்ச நேரத்தில். ஆனால் உங்களுக்காக நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும், சகோதரனே சகோதரிகளே, நம்முடைய மரணத்தினுடைய திட்டத்தை சரியாக நம்பணும். நம்ம மறிக்க போறது எல்லாரும் மறிக்க போறது நிச்சயம். ஆனால் திட்டம் போடணும் சரியாக பிளான் பண்ணி, சரி நான் மறிக்க போறது நிச்சயம், எப்படி செய்ய போறோம் அந்த திட்டம் பண்றது. இயேசு அனுபவர் he planned how he to handle that death. And also plan for the mother and plan for himself. எப்படியாக நான் போன பிறகு என் தாயை பார்த்து வேண்டும், பொறுப்புங்க ஒப்படைச்சிட்டு. ஓகே, 4வது மத்தேயு 27வது அதிகாரம் வசனம் 46. ஏலி ஏலி லமா சபஸ்தனி. இது ஒரு எபிரேய வார்த்தை. ஏலி ஏலி லமா சபஸ்தனி அரபிக் மொழியா. இதுக்கு பேர் என்னக்கா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்தில் இயேசு பற்றி நம்ம படிக்கும் பொழுது சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன் தேவகுமாரன், மனுஷகுமாரன், இது ரெண்டும் மாறி 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 மாறி. அப்ப மனுஷகுமாரன் வரும் பொழுது மனுஷனுக்குள்ள எல்லா உணர்வுகளும் வலியும் வேதனையும் அவருக்கு இருக்கு. மனுஷகுமாரன் தேவகுமாரன் போது தேவ தன்மைகளும் தேவனுடைய வல்லமையும் அவரோட இருக்கு. இது ரெண்டும் நீங்க பைபிள் படிக்கும் போது சரியா புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். இங்க மனுஷகுமாரன் என்ற முறையில இப்படி ஐயா நாம் என்ன செய்யறானாக்கா, ஜெபிக்கும் பொழுது நம்ம வேதனைகளை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஆண்டவரே நான் இவ்வளவா வேதனைப்படுறேனே என்று சொல்றதே தப்பு. You can share your feelings. You understand your feelings. உங்கள் வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். 4வது வார்த்தை. 5வது வார்த்தை யோவான் 19:28. நான் தாகமாய் இருக்கிறேன். thirst. ஓகே, அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம கேட்போம். வீட்டு பெரிய வார்த்தைக்கு 7 வார்த்தைகள். எத்தனை வார்த்தை? and thirst இருக்கா? யோவான் 19:28.
எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன். என்னது? தேவ வாக்கியங்கள் நிறைவேறத்தக்க தாகமாய் இருக்கிறேன். சரி, அவங்க தாகமாக இருக்கும்போது என்ன செய்வாங்க? இந்த கசப்புள்ள ஈஸ்டோப்பில் காணியை கொடுப்பாங்க. இன்னொரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதே இதுதான் அந்த பஸ்கா பண்டிகையில அங்க வரும் பொழுது அவங்க சாப்பிட்ற ஒரு போஜனம் இந்த கசப்பான கீரை அவங்க சாப்பிடும். ஏன் இந்த கசப்பான கீரை நம்ம நினைக்கிறோம், ஓ நல்லா அந்த ஆட்டெல்லாம் நல்லா பர்பிக்யூ பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா ஸ்லாஷ் இல்லைங்க. அப்படின்னா வர அந்த கசப்பான கீரைகள் அவங்க சாப்பிடும் பொழுது அவங்க எகிப்துல இப்படியாக கஷ்டப்பட்டாங்க நினைவு கூட தக்கிறாங்க. ஓகே, அடுத்தது 6வது வார்த்தை யோவான் 19:30. அதே தான் இருக்கு. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். ஓகே, finished. The proclamation of victory. வெற்றி முரசு. Proclamation of victory. என்ன விக்டரினாக்கா, அவர் வந்தது ஜெயத்துடன் முடித்தார். அவர் வந்த மிஷன்ஸ் நோக்கம் வேலை வெற்றியா முடித்தார். இன்னொரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கணும். விசுவாசனுக்கு இந்த டியூஸ்ட் தெரியல. என்ன தெரியல? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரு டியூஸ்ட் இருக்காங்க. ட்விஸ்ட் நோட் எந்த ட்விஸ்ட் இல்லை, ஒரு லேர்னிங் ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னாக்கா, பாவம் தான் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் இருக்கு வேதத்துல. அதான் சத்தியம், ரைட்? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா பரிசுத்தத்துக்கு மரணம் இல்லை. விசுவாசம் அது தெரியல. பரிசுத்தத்திற்கு மரணம் இல்லை. ஆனா ஏசுக்காக பரிசுத்த இவன் நினைச்சுட்டான். அதுல தான் ஒரு பாட்டு பாடுறேன். என்னை நோக்கி பார்த்தீங்க, என்னோட பாவத்தை ஏற்றுக்கொண்டீங்க. அந்த பரிசுத்தத்தை சாவடிக்கனாக்க பாவம் இருக்கணும். பாவம் இல்லாட்டி பரிசுத்தம் சாவாது. அவன் உலகத்தின் பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது நல்லா கவனிக்க வேண்டிய தியாலஜிக்கல் டெப்த். இந்த உலகத்தின் பாவத்தை ஏற்றுக்கொண்டதால் பாவம் மேல இருக்கு. ஓகே, நீ சாவு. ஆனா பரிசுத்தம் பாவத்தை மேற்கொண்டு முடிச்சுட்டாண்டவரே, முடிச்சுட்டேன். finish victory. ஓகே, அடுத்தது லூக்கா 23:4. என்னுடைய ஆவியை பிதாவே. லூக்கா 23:4 இருக்கா இல்லையா? லூக்கா 23:4 சொல்லுங்க, படிங்க. ஓ, 24 நாளோ? ஓகே, இப்போ இந்த வருஷம் என்ன சொல்லுதுனாக்கா, பிதாவே என்னுடைய ஆவியை உடைய கரத்தில் ஒப்புக்கொடு. ஆகினால இயேசுவானவர் அவரோட ஆவியை நல்லா கேட்கணும், நல்லா பார்த்துக்கணும். இயேசுவோட ஆவியை பிசாசு எடுக்க முடியும். He willing to give up his gift. இயேசுவே சம்மதித்துதான் அவர் பிதாவுடைய கையில் அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஓகே, 7 வார்த்தை முடிஞ்சிச்சு. ஆனா இதுல ஒரு பெரிய காரியம் இருக்கு. ஏன் இவ்வளவு காரியம் நடந்துச்சு? ஏன் ஆரம்பத்திலிருந்து இதுக்கு ஒரு பெரிய
ஒரு பெரிய ஒரு காயம் அடங்கியிருக்கு. நான் தான் எடுத்துக்க நோட்டில் எழுதிங்க. இது ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டுக்கு போகிறோம். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 2:24. பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 2:24. யாத்திராகமம் நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னது? யாத்திரை தெரியுமா? யாத்திரை என்னது? தேவ ஸ்தலத்துக்கு போறாங்க. தேவனுடைய ஸ்தலத்துக்கு போகக்கூடிய ஆண்டவருடைய புனிதமான இடத்துக்கு போகும்போது அதுதான் யாத்திரைக்கு போறேன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதான் இங்க என்ன சொல்றாங்க? யாத்திரை பாகம். எந்த யாத்திரைக்கு போறாங்க? தேவன் கொடுத்த அந்த தேசத்துக்கு அவங்க போறாங்க. அந்த புனிதமான தேசத்துக்கு போனோம். ஓகே, அங்க வெளியாடுறாங்க. எங்க வெளியாடுறாங்க? அடிமைத்தனத்துல வெளியாகிட்டு தேவன் கொடுத்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போறாங்க. என்ன இருக்குமா? ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். என்ன நினைச்சாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறது இல்லை தேவனுடைய விருப்பம். நீங்களும் நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறது இல்லை, நினைவு கூர்ந்தார். ஓகே, கரெக்டான வாசிப்போம். நீங்க உட்கார அந்த நினைவு கூர்ந்த எங்க வருது? லூக்கா 22:19 இருக்குங்க. டக்குனு வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். ஒரு பொண்ணு இங்கிலீஷ் எல்லாம் வாசிப்போம். ஓகே, மலையாளம் வாசிக்கலாம். 22:19 ஏசு லூக்கா ஓகே 22:19 பின்பு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. எது பண்ணோம்? எது நினைவு கூறணும்? அன்றைக்கு ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அடிமைத்தனத்திலிருந்து வெளியாகும் போது யாக்கோபோடு, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு உங்களோடு உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். இன்றைக்கு இயேசு அதே நினைவு கொண்டிருக்கிறார். உங்களுக்காக பிக்கப்பட்ட அந்த அப்பம் நான் தான், நினைவு கூறு. ஓகே, அடுத்தது 1 கொரிந்தியர் 11:24-25. 1 கொரிந்தியர் 24-25. 11 24-25. சோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக என்னுடைய சரீரம். யார் சொன்னா? இயேசுவின் சரீரமா நினைவு கூர்றாங்க. என்னை நினைவு கூறும்படி இது செய். எங்க நினைவு கூர்ந்தாங்க? யாத்திராகமம் அடிமைத்தனத்து வெளியாகுது. இஸ்ரேல் மக்கள் வெளியாகுது. ஏறக்குறைய 2 மில்லியன் மக்கள் வெளியாகிறாங்க. கோடி நினைவு. திருப்பி எங்க வந்துச்சு? நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சரீரம் அவரே விட்டு கொடுக்கிறாரு. நினைவு கூறு. அடுத்தது பாத்திரத்தையும் எடுத்து ரத்தத்தின் நாளாகிய புதிய உடன்படிக்கை covenant made by Abraham. அதே covenant நினைவு கூறுகிறது. இயேசுனால அதே covenant சபைக்கு கொடுத்தாங்க. கொரிந்து சபைக்கு, ஐயா இது புதிதாக உடன்பட்ட உடன்படிக்கை நீங்களும் நினைவு கூறணும். அது கொஞ்ச நாள் எடுக்க போறோம். அதான் தெரிஞ்சுக்கணும். இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் பிடிச்ச பிறகு இந்த கப்பை சிஸ்டர் கொண்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இங்கே வைக்க மாட்டாங்க, எங்கேயும் வைக்க மாட்டாங்க.
அதான் ஒழுக்கம், அதான் ஒழுங்கு. அதேதான் யூதர்களுடைய பண்பாடு. என்ன நடக்குனாக்கா, அந்த அப்பத்தையும் அந்த பஸ்கா பண்டிகையும் சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரத்தை கொண்டு வைக்கிடுவாங்க. பத்திரமா கழுவி அந்த துணியில சுத்தி வைக்கிடுவாங்க. Praise the Lord. Thank you. Okay, never mind. You can help me, right? Okay, never mind. Just don't distract her. Okay. So, என்ன அன்பானவர்களே, அந்த பாத்திரத்தை என்ன செய்வாங்க? அந்த பாத்திரத்தை அவர்கள் அவங்க என்ன செய்வாங்க? கழுவி சுத்தம் பண்ணி திரும்பமாக அவங்க வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான், மாசத்துக்கு ஒரு முறை இல்லை, வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஆசாரியர்களுக்கு வந்து அந்த பந்தி கொடுப்பாங்க. That's the way the system works. Thank you. Praise the Lord. Hallelujah. So இதனால அன்பானவர்களே, இப்ப நீங்க கொடுக்கின்ற அந்த அப்பமும் இந்த பாத்திரமும் அதோட அடுத்த மாசம் தான் கொண்டு வருவாங்க. அதனால பெரிய இதெல்லாம் இல்லை, அது பத்திரமாக அதை கொண்டு போயிட்டு நம்ம செய்யக்கூடாது. அதில் நம்ம எதையுமே சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தான் மற்ற சாப்பிடலாம். இந்த மாதிரி தான் தேவனுடைய ஆலயத்திற்கிட்ட பாத்திரங்களாம் கொண்டு போயிட்டு பாவிகள் அவன் சாப்பிடும் பொழுது அவனுடைய மரணத்தை குறித்து செவரில் எழுதப்பட்டது. நான் இன்டர்வியூ பண்றான், உன்னுடைய ராஜ்யம் இதோட அழிஞ்சிச்சு. நீங்க தானியேல் புத்தகத்தை வாசிச்சீங்கன்னாக்கா தெரியும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிள், நம்ம சிம்பிளாக வாங்கி வச்சிருக்கிறோம். அதுக்காக நம்ம பயபக்தியோடு இதை நம்ம பார்த்து நம்ம எடுத்தாதான் இன்னைக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன் அன்னைக்கிட்ட, இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இறைவன் தான் இந்த பாத்திரத்தை எடுத்தாங்க. அதோட என்ன நடக்குது? வெளிப்பட்ட விசேஷம் 2:5. வெளிப்பட்ட விசேஷம் என்ன ஆனிச்சு? அது என்னது? நடக்க போகுது. நடக்கல. ரெவலேஷன் 2வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்பட்டதுங்க விசேஷம் 2:5. எந்த நிலைமையில் விழுந்தான் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதி செய்த செய்வார். நல்லா தெரிஞ்சுக்கணும் ஐயா. திருச்சபையை மீண்டுமாக ஆண்டவர் நினைவு கூறாரு. நீ ஆதி செய்த காரியங்களை நினைவு கூறு. போறாங்க, இயேசு வரப்பாரு. நான் சொல்றேன், நான் வருவேன். ஆனா திரும்பமாக நினைவு கூறு. நீ ஆதி செஞ்சீங்க, முத இயேசு ஏற்றுக்கொண்டு முத வந்தீங்க, முத இயேசு ஏற்றுக்கொண்டு ஒரு சந்தோஷமாக மனம் திரும்பி வந்தோமே, அந்த சந்தோஷத்தோ தேவனுக்காக செஞ்ச நல்ல காரியங்கள் மனதில் திரும்பி செய். மன திரும்பு. டிபெண்டன்ஸ் இருக்கா? பெண்ணால் இருக்கு. என்ன நடக்கும்? நம்ம வெளிச்சமாக இருக்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இராம போவதும் நினைவு கூறு. ஆண்டவரே, நான் உன்னோடு உருவாடின அந்த நாட்கள் இப்ப எப்படி இருக்கு? இல்லாவிட்டா மணி திரும்பி ஆண்டவரே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆண்டவரே இவ்வளவு பெரிய ரகசியங்கள் அடங்கியிருக்கலாம். ஆரம்பத்தில் இருக்க நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்புக்கே நடந்த காரியங்கள். ஓகே, நம்ம ஒவ்வொரு
கூறு, நினைவு கூறு. அபிரகாமுடைய உடன்படிக்கை நினைவு கூறு. இயேசுவானவர் பெற்ற அந்த அப்பத்தை நினைவு கூறு. திருச்சபையே உனக்காக கொடுக்கப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கை நினைவு கூறு. இயேசுவானவர் வரப்போகிறார். நீ செஞ்ச ஆதியை செஞ்ச காரியங்களை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி வா. இதான் இன்னைக்கு பதினுடைய முக்கியமான சார அம்சம்.